வேதாந்த பாடல்கள் சங்கு. பொய்யொரு மாயையை பொய்யென கொண்டு புலன்களை வெட்டி புறத்தில் எறிந்தே ஐயுறலின்றி கழித்திருப்பார் அவர். ஆரிய ராமனென்றிங்கு தேடா சங்கம். மகாகவி பாரதியார். ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோதுமை ரவா உப்மா. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ரவாவை நம்ம வறுத்துக்கணும். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு நெய் ஹீட் ஆன உடனே 1 கப் சம்பா ரவா, இதை கோதுமை ரவான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதை சிம்மிலேயே வச்சு தான் வறுக்கணும். ரொம்ப நேரம் வறுக்க வேணாம், ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு வறுத்தா போதும். இது எப்படி வறுபட்டுருச்சுன்னு நமக்கு தெரியும்னா அது நல்லா அந்த சம்பா ரவாவோட அந்த ஃப்ளேவர், அந்த வாசம் நல்லா வரும். அப்படின்னா அது கரெக்டாக வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். உடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதே ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு நெய்யும் ஆயிலும் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 இல்லை 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியா நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததா 1 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கினது சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பொடியா நறுக்கின பீன்ஸ், பொடியா நறுக்கின கேரட், கொஞ்சமா பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து கொஞ்சம் அதோட பச்சை வாடை போற வரைக்கும் வதக்கிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவுன்னு பார்த்தா 1 கப் ரவாவுக்கு 2 கப் தண்ணி. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற ரவாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஒரு கையில ரவாவை போட்டுக்கிட்டே இன்னொரு கையில ஸ்பூனால அதை மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் உப்மா கட்டி விழுகாம இருக்கும். ரவாவை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு குக்கரை மூடி விசில் போட வேண்டியதான். ஆனா குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி சென்டர்லயும் கொஞ்சம் அதை உப்மாவை சுத்தியும் நெய்யை சேர்த்துக்கிட்டோம்னா அடி பிடிக்காம இருக்கும். ஓகே, இப்போ நெய்யும் சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் 8 மினிட்ஸ் விசில் போட்டு வச்சா போதும். கோதுமை ரவா உப்மா சூப்பராக ரெடி ஆயிடும். எயிட் மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுடைய உப்மா எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். கோதுமை ரவா உப்மா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ரொம்ப குலைவாகவும் ஆகாம கட்டி இல்லாம கரெக்டான கன்சிஸ்டன்சில குக் ஆயிருக்கு. நல்ல ஒரு தேங்காய் சட்னியோட கோதுமை ரவா உப்மாவை சர்வ் பண்ணா உப்மாவே பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்றவங்களும் இதை தாராளமா சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thanks for watching.